இன்னைக்கு 10th maths chapter 1 relations and functionsல exercise 1.4ல நம்ம 6th question பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு 2 mark question. Question என்ன சொல்லிருக்காங்கன்றத பாத்துருவோமா? Let a is equal to 1, 2, 3, 4 and b is equal to n. n natural numbers and let f from a to b be defined by f of x is equal to x cube. So அந்த x cube use பண்ணி நம்ம function find out பண்ண போறோம். Then find the range of f. f ஓட range என்னன்னு பார்க்க போறோம். Then identify the types of function. இது என்ன type of function இங்க இருக்கு அப்படின்றத பார்ப்போம். So நான் given எழுதிக்கிறேன். a is equal to 1, 2, 3, 4. b is equal to natural number இல்லையா? natural numberல எனக்கு numbers வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் எனக்கு natural numbers. என்னோட function எப்படி நான் define பண்ண போறேன்? f of x is equal to x cube யூஸ் பண்ணி. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன தெரியணும்? questionல எனக்கு வந்துட்டு range என்னன்னு கேட்டிருக்காங்க, function என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு range தெரியணும் அப்படின்னா எனக்கு ordered pair வந்து form பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த a வந்துட்டு என்னோட functionல substitute பண்ணி first values find பண்ணிக்கிறேன். அப்போ நான் வந்துட்டு a ஓட first value என்ன 1. அப்போ f of 1 x க்கு பதிலா நான் 1 substitute பண்ணிக்கிறேன். அப்போ 1 cube is equal to 1. Then f of next 2 f of 2 is equal to 2 cube. 2 cube ஓட ஆன்சர் வந்துட்டு 8. Then f of 3 is equal to 3 cube. 3 cube ஓட ஆன்சர் என்ன 27. ஓகேவா? Then f of 4 எடுத்துக்கிறேன். f of 4 னா 4 cube. 4 cube ஓட ஆன்சர் என்ன 64. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட ஃபங்க்ஷன்ல a வை சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்னோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட ரிலேஷன் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பெர் ஃபார்மேட்ல எழுதிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 1, 1, 2, 8, 3, 27. அதாவது நம்ம எந்த நம்பர் யூஸ் பண்ணி என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதுதான் நம்ம இங்க எழுதுறோம். அப்போ 4, 64. நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டது என்ன? ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருந்தாங்க. தென் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆனா ரேஞ்ச் கண்டுபிடிச்சுக்கிறேன். ரேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு இங்க நம்ம ஆர்டர் பேர்ல நமக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது தான் என்னோட ரேஞ்ச் வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் என்னோட ரேஞ்ச் வேல்யூ எனக்கு இங்கே தெரிஞ்சிருச்சா? 1, 8, 27 and 64. இதுதான் என்னோட ரேஞ்ச் வேல்யூஸ். ஓகேவா? இப்போ ஆரோ டயக்ராம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நான் அது வந்து ஆன் டூவா இல்ல 1 to 1 அப்படின்றத வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையும் மேப் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோட ஏல வந்து என்னோட எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் 1, 2, 3, 4 அதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். b is equal to நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதிக்கிட்டேன். இங்க எனக்கு பெர்ஃபெக்டா என்ன ஆன்சர் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப நான் அதை மட்டும் கொண்டு வந்துட்டு ரிமைனிங் இடத்துல நான் டாட்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து மேப் பண்ணிக்கலாமா? So 1 to 1 மேப் பண்ணிட்டேன். Then 2, 8 sorry 2, 8 நான் மேப் பண்ணிக்கிட்டேன். Then 3, 27 கொடுத்திருக்காங்க. Then 4, 64 இது எல்லாத்தையும் நான் மேப் பண்ணிட்டேனா? இப்போ நீங்க இதை வச்சு பாருங்களேன். இதுலயும் உங்களுக்கு ரேஞ்ச் தெரியும். அதாவது நம்ம எந்த கோடமைன்ல எந்த இதெல்லாம் மேப் ஆயிருக்கோ அதுதான் நம்மளோட ரேஞ்ச். இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இது என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்சது என்னது? ஒன்னு 1 to 1, இன்னொன்னு வந்துட்டு ஆன் டு இல்லையா? இன்னொன்னு பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா 1 to 1 and on to ரெண்டுமே அங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னா நம்ம பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். 1 to 1 வந்து நம்ம இன்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஆன் டு வந்து நம்ம சர்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது 1 to 1 ஆன் டு 1 எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? நம்ம ப்ரீவியஸ் சம்லயே பார்த்திருப்போம். இங்க 1 to 1 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் கூட மேப் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். எல்லாமே ஒரு எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் கூட தான் மேப் ஆயிருக்கு. அப்போ இது 1 to 1. ஆன் டு 1 செக் பண்ணணுமா இல்லையா? அப்போ ஆன் டு 1 பார்க்கும்போது என்னோட கோடொமைன்ல இங்க இருக்கிற இமேஜஸ்க்கு எதுவுமே கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் இல்ல. இது எல்லாமே வந்துட்டு மேப் ஆகாம இருக்கு. அப்ப இதை வந்துட்டு நம்ம ஆன் டூன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்துட்டு இந்த கோடொமைன்ல இருக்கிற அத்தனை இமேஜஸும் ஏதாச்சும் எலிமெண்ட்ஸ் கூட மேப் ஆயிருக்கணும். சோ இது ஆகல. அப்ப இது ஆன் டூ கிடையாது. அப்ப இது பைஜெக்டிவா இருக்கவும் வாய்ப்பு இல்லை. அப்ப இது 1 to 1 மட்டும்தான். அப்ப நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா each elements has an unique images. எல்லாத்துக்குமே யூனிக்கான இமேஜஸ் இருக்கா? சோ நான் யூனிக் இமேஜஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். therefore ஃபைனலா இது என்னன்னு சொல்லுவேன்? therefore it is an 1 to 1 function அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கிறேன். சோ அவங்க கேட்ட ரெண்டுமே நான் இங்க ஃபைண்ட் பண்ணிட்டேனா?
என்னோட ரேஞ்ச் வந்து r is equal to 1,8,27,64 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதனோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டிருந்தாங்க அதையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இட் இஸ் an 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாமா? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து ஏயோட எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பி வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இங்க என்னோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ண போறேன், f of x is equal to x cube மூலியமா. தென் நான் என்ன இங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் என்ன அண்ட் இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நான் கிவன் எழுதிக்கிட்டேன், a is equal to 1, 2, 3, 4 அண்ட் b வந்து நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் f of x is equal to x cube அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் என்னன்னு தெரியணுமா, அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட ஆர்டர் பேர் ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட a வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்னோட ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு f of 1 அப்படிங்கும் போது எனக்கு 1 கியூப்னு இருக்குமா, இது வந்து என்னோட ஆன்சர் 1. அப்போ 2, 3, 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா 2 cube 8, 3 cube 27 and 4 cube வந்துட்டு 64. அப்ப என்னோட ரிலேஷன் நான் இங்க எழுதிக்கலாமா, என்னோட ரிலேஷன் என்ன 1,1, 2,8, 3,7 and 4,64 அப்படின்றத நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, எனக்கு ரேஞ்ச் என்னன்னு தெரியணும். என்னோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நம்மளோட ஆர்டர் பேர்ல செகண்ட் பேஸ்ல இருக்கிறது தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ 1, 8, 27, 64 இதுதான் என்னோட ரேஞ்ச். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்தது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ் என்ன 1-to-1 and on-to, இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 1-to-1, இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட ஏயோட எலிமெண்ட்ஸ், இது பி வந்து என்னோட நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். ஓகேவா, அப்ப இது 1-to-1, 2-to-8, 3-to-27 and 4-to-64 அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இது எல்லாமே எனக்கு மேப் ஆயிடுச்சு. இப்போ இது 1-to-1 ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜஸ், யூனிக் இமேஜஸ் கூட தான் எனக்கு மேப் ஆயிருக்கு. அப்ப இது 1-to-1 ஃபங்க்ஷன் தான். ஆன்-டுன்னு ஒரு டைம் செக் பண்ணணும்ல, அப்ப ஆன்-டு அப்படின்னு பார்க்கும்போது என்னோட கோடொமைன்ல இங்க இருக்கிற 2, 3, 4, 5, 6, 7 இந்த எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் இந்த இமேஜஸ்க்கு எனக்கு எலிமெண்ட்ஸ் எதுவுமே மேப் ஆகல. அப்ப இது on-to கிடையாது. இந்த கோடொமைன்ல இருக்கிற அத்தனையும் எனக்கு மேப் ஆயிருந்தா மட்டும்தான் அது எனக்கு on-to. அப்ப இது on-to கிடையாது. அப்ப அது ரெண்டுமே கம்பைன் ஆன பைஜெக்டிவ் கிடையாது. அப்ப இது 1-to-1 ஃபங்க்ஷன் தான். அப்போ each element has an unique images இல்லையா, therefore it is an 1-to-1 function அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். சோ நம்ம ரேஞ்ச் இங்க கண்டுபிடிச்சிட்டோம், தென் என்ன ஃபங்க்ஷன் இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Thank you.